மீன ராசிக்காரர்களே, தாயின் அருமை நீ வளரும்போது தெரியாது. ஆனால் உன்னுடைய பிள்ளையை நீ வளர்க்கும்போது அது தெரிய வரும். ஆமாங்க, தூர தூரம் நம்ம இருந்து சின்ன வயசில் வளரும்போது, அம்மா எதை சொன்னாலும் நம்ம எதிர்த்து பேசுவோம். ஆனால் அதே நேரத்தில் வளர்ந்து நமக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்போது, அதை எதிர்த்து பேசும்போது தான், அப்போ தான் அம்மாவோட அருமை பெருமைலாம் நமக்கு சுரீன்னு ஏறும். இதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு, எத்தனை வயதானாலும் பெற்றெடுத்த தாயை பேணி வளர்ப்பதிலே வல்லமை காட்டக்கூடியவர்கள் நீங்க தாங்க. யாரையும் மிகைப்படுத்தி பேசுவது மீனத்திற்கு என்றைக்குமே பிடிக்காது. ஒரு விஷயத்த அழகாக பேசி, உண்மையாக பேசி, இன்னும் சொல்லப்போனால் ஓவராக கூட பேசாமல் உரிய நேரத்தில் பேசி, உரிய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க மீனராசிக்காரவங்க. ஒருத்தவங்க மிகைப்படுத்தி பேசுகிறானாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நமக்காக பேசலை, நம்மக்கிட்ட ஏதோ ஒரு வேலை இருக்குது அதனால் பேசுகிறான் அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையை ரொம்ப காத்துக்கிட்டு இருப்பீங்க. சரி பரவாயில்ல, எப்போ தான் இவன் பேச ஆரம்பிக்கிறான் அப்படின்னு. இப்படிப்பட்ட மீனராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம் குருவோடைய பலனை பார்க்க போகிறோம். மீனராசிக்கு எப்படி இருக்குன்னு. குருவால் உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட, இடம் சம்பந்தப்பட்ட வில்லங்கமான விஷயங்கள் நண்பர்கள் மூலியமாகவும் மற்றவர்கள் மூலியமாகவும் நல்லதாக நடக்கும். இருந்த இடைஞ்சல்லாம் உங்களை விட்டு விலக போகுது. உங்களுக்கு தலைமறைவாக வெளியிலிருந்து, அதாவது என்னென்னா இவன் தான் இந்த காரியத்தெல்லாம் செஞ்சானா அப்படின்னு தலைமறைவாக இருந்து உங்களுக்கு பல காரியங்களை செஞ்சவங்கெல்லாம் இன்றைக்கி வெளியே வருவாங்க. அது போன்ற விஷயங்கள்லாம் நமக்கு விலகி உங்களுடைய முகம் தெரிய வரும். இந்த ஆள் தான் நமக்கு இவ்வளோ நாளாக சில சிரமத்தை கொடுத்துருக்காண்டா, இந்த ஆள் தான் நமக்கு இவ்வளோ நாளாக கஷ்டத்தை கொடுத்துருக்காண்டா அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். சில பேருடைய முடிகள் கிழிக்கப்படும். சில பேருடைய உண்மையான சுயரூபம் தெரிய வரும். மீனராசிக்காரவங்களுக்கு குரு சில விஷயத்தை காட்டி கொடுக்க போகிறாரு. இப்போ இந்த காட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம், தெம்பாக இருக்கலாம். அதே மாதிரி உங்கள் மேலே சில அவப்பேர்கள் இருந்தாலும், உங்களை யாராவது தவறாக மதிப்பிட்டு இருந்தாலோ, அது உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களிருந்து, வெளியில் உள்ளவங்களிருந்து அது இப்போ அவங்களுக்கு உணரப்பட்டு, அது எப்படி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறதுன்னு தெரியாமல் மருகி மருகி நிற்பாங்க. அப்போ நீங்கள் அவங்கள கூப்பிட்டீங்க வா, எல்லாருக்கும் நடக்கிறது தான். நீங்கள் அவங்கள பார்த்தோம் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவீங்க. நீங்கள் தப்பாக நினைக்கிறதுனாலே நான் ஒன்றும் கெட்டு போகிறதில்ல, கெட்டு போகிறதும் இல்லை. அதனால் தப்பாக நினைக்கிறதுனால நீ தானே கஷ்டப்படுற அப்படின்னு பல பேருக்கு அறிவுறுத்தல் சொல்லக்கூடிய நேரம். இன்னும் சொல்லப்போனால் பல பேர் செய்த துரோகங்களை, கஷ்டங்களை, வருத்தங்களை பக்குவமாக எடுத்துக்கிற இடத்துல நீங்கள் வந்துட்டிங்கன்னா அதுதான் உண்மை. அப்போ மீனராசிக்காரவங்க நல்லா பக்குவம் அடைஞ்சிட்டிங்க. இந்த காலகட்டத்திலிருந்து குரு பகவான் வக்கரத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு முன்னாடி போட்ட விதைகள், நம்ம முன்னாடி சில விஷயங்களை சொல்லி வச்சுருந்தது, பெரியவர்கள், நண்பர்கள், குருமார்கள், இவங்க மூலியமாக நமக்கு சகாயம் கிடைக்க போகுது. அரசியலில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. அதிகாரத்தில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. விபத்துகள் இல்லாத வாழ்க்கையை பார்க்க போகிறீங்க. சும்மா சரிக்க விழுந்தது, இடிச்சுக்கிட்டது, காலில் அடிபடுறது, கண்ணில் அடிபடுறது, சும்மா உடல்நலம் பாதிக்கப்பட்டது, வாகனங்களில் பாதிக்கப்பட்டது. இந்த 5 மாத காலமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரூட்டு போட்டால் அது ஒரு ரூட்டாக போயிட்டு இருந்தது. சில சிரமங்களையும் சித்திரவதையும் பார்த்துட்ருப்பீங்க. இப்போ அதெல்லாம் போய் சிறப்பான வழி கிடைக்க போகுது. வழி எப்படி கிடைக்குதுங்க? பக்கத்தில் இருக்கவங்களாம் நம்மளை பார்த்து பரிதாபம் படலை. பக்கத்தில் உள்ளவன் என்ன பண்ண போகிறான்? மீனராசியை பயன்படுத்திக்கிட்டு நம்ம நல்லா இருக்கலாம்னு நினைக்க போகிறான். அப்போ உங்களை இன்னொருத்தவன் பயன்படுத்திக்கிறதுக்கு தயாராகிறான். உங்கள் வாழ்க்கை மேலே ஏறப்போகுது. என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இண்டிவிஜுவலாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு வருத்தமாக இருக்கும். நீங்களாம் தனியாகவே யாருமே இல்லை, தனித்தெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களை எல்லாரும் பயன்படுத்திக்க தான் தயாராக இருப்பாங்க. அது உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களாக இருப்பான், தெரிஞ்சவனாக இருப்பான், நண்பனாக இருப்பான். ஆக ஏதோ ஒரு கூட்டத்தோடு தான் இருப்போம். இந்த நல்ல வைப் இருக்கிற வரைக்கும் நம்மளை யாராலையும் தடுக்க முடியாது. நம்ம அழகாக ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சிக்கல்களை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இதில் முதல்ல இந்த உலகத்தில் யாராச்சும் வழி நடத்துனாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாக முன்னேற முடியும். உலக வரிசையில் பணக்காரவங்க வரிசையில் இருக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வழி நடத்தினவங்க தான். யாருமே தானாக தோன்றிய சுயம்பு லிங்கங்கள் கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், முதல்ல ஒரு பிளான் போட்டவங்க வெற்றி அடைகிறாங்களா, அந்த பிளான் போட்டு அதில் தோல்வி அடைந்து வெளியே போயிட்டு அப்புறம் இன்னொருத்தவங்க வந்த அப்புறம் தான் அதில் வெற்றி அடைவாங்க. இன்றைக்கி நம்மளுடைய ஜென்ரேஷனில் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாராக இருக்கும் அப்படின்னா நம்ம கற்றுக்கிறது தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை ஆண்டவன் கற்றுக் கொடுக்குறான். எல்லாருடைய வாழ்க்கையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நிம்மதியாக நீங்கள் ஒரு நாள் தூங்குறீங்கன்னா
அடுத்த நாள் அந்த நிம்மதியோடு ஏஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாடத்தை கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்கணும். இன்றைக்கி என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு அந்த நாள் நல்ல நாளாக இருந்தால் கூட நமக்கு விரயமாயிடும். இன்றைக்கி இந்த பாடத்தை இந்த காலகட்டம் நமக்கு கற்றுக் கொடுக்க போகுது. ஒரு குடும்ப உறுப்பினரால் அந்த பாடத்தை கற்றுக்கலாம், என்னுடைய தொழிலால் அந்த பாடத்தை கற்றுக்கலாம், என்னுடைய நண்பர்களால் அந்த பாடத்தை கற்றுக்கலாம், இல்லைனா ஊடகத்தின் மூலியமாக அந்த பாடத்தை கற்றுக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நான் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்றது தான் உறுதி. இன்றைக்கி எந்த பாடத்தை எடுக்க போகிற நீ, எனக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தை பார்த்து ஒரு கேள்வியை வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மரணம் என்னைக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டா யாராச்சும் நிம்மதியாக இருக்க முடியுமா? இன்னும் ஒரு 10 நாள் தான் நம்ம இருப்போம் அப்படின்னு சொன்னால் நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா? அதே 10 நாளில் இந்த இலக்கை அடைய போகிறேன், இந்த வெற்றியை அடைய போகிறோன்னா எவ்வளோ நம்பிக்கையோடு இருப்பேன். 10 நாளா? 10 நாளில் எனக்கு கிடைச்சிருமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எனக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டா போதும், கல்யாணம் ஆகிட்டா போதும், குழந்த பிறந்தா போதும், தொழிலில் வெற்றி அடைஞ்சால் போதும், நான் ஜெயிச்சிட்டா போதும், அரசியலில் சீட்டு கிடைச்சா போதும், 10 நாளில் இது நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எவ்வளோ ஒரு ஹாப்பி. இதுவே 10 நாளில் செத்து போயிடுவேன் அப்படின்னா புரியுதா? அப்போ நெகட்டிவான வேர்ட்ஸ் எங்கெல்லாம் வருதோ, அப்போ நம்ம மனசு ஏற்றுக்க முடியாத வார்த்தைகள் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்த விட்டு முதல்ல ஒதுங்கி வாங்க. இந்த உலகம் ஒரு சவால், இந்த பாடத்தை நான் ஒரு பாடமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி ஒரு சபதம் எடுத்து ஒவ்வொரு நாளும் பொழுது விடியும் போது நம்பிக்கையோடு எழுஞ்சி பாருங்கள். நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும், இன்றைக்கி நான் வெற்றி பெற்றுவேண்டா, சமாளிச்சிடுவேண்டா அப்படின்னு. இதுதாங்க வாழ்க்கை. அப்போ இதெல்லாம் நமக்கு யார் தருவா? அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு அற்புதமான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். நீங்கள் எல்லாருமே என்னுடைய உறவுகள், நீங்கள் எல்லாருமே என்னுடைய நண்பர்கள். ஒரு நண்பனாக, ஒரு குருவாக நான் என்றும் உங்களோட தொடர்பில் இருப்பேன். என்றைக்குமே நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் பல டிஸ்டர்பன்ஸ் வரும், நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும், மனசில் அழுத்தங்கள் வரும், திருத்தங்கள் வரும். இதெல்லாம் நம்மளால தான் வருமானு கேட்டால் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களால் வரும். அவங்க ஏதாச்சும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு ரொம்ப வலியை கொடுக்கும். நமக்கு வலி இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாமல் அவங்க ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. அதை நம்மளால் கடந்து வர முடியாது, நம்ம சிக்கிப்போம். நம்ம பட்ட ஆசைகள், நம்ம பட்ட ஏதோ ஒரு நம்பிக்கை, நம்ம ஒரு விஷயத்தை நம்பும்போது அது ஈஸியாக இருக்கும்னு நினைப்போம். அது போக போக ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இறைவனை ரொம்ப நம்ம வழிபாடு பண்ணணும். இந்த உலகத்தில் நல்ல சக்தின்னு ஒன்று இருக்குது, கெட்ட சக்தின்னு ஒன்று இருக்குது. கெட்ட சக்தியை பற்றி நம்ம நினைக்க வேண்டாம், நல்ல சக்தியை பற்றி நம்ம நினைப்போம். நல்ல சக்தியை நம்ம எப்படி கொண்டு வரணும்னா, நல்லவர்களோடு பேசுவது, நல்லதை பேசுவது, நல்லதை நினைப்பது. ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்குங்க. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை விட மனசில் நினைக்கக்கூடிய எண்ணத்துக்கு அதிகம். அந்த எண்ணத்தை அறிந்தவன் தான் இறைவன். இறைவன் அப்படின்னா மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை அறிந்தவன். அதனால் அந்த எண்ணத்தை என்ன பண்ணுவான், அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ எண்ணத்தில் இப்போதைக்கு நல்ல விதையை போடுவோம். நம்ம நேயர்கள் என்றைக்குமே குரு அருளை பெற்றவர்கள். நிச்சயமாக நம்ம என்றைக்குமே உங்களுக்கு துணையாக இருப்போம். கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். நன்றி.